குட் மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம காலையிலே ஒரு நியூ லொக்கேஷனுக்கு தான் மீன் பிடிக்க போனோம். போன இடம் லொக்கேஷன் சரியில்லை, அதனால் வேறு இடம் வந்தாச்சு. நம்மளும் ஒரு ½ அன் ஹவராக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஒரு ஸ்ட்ரைக்கும் இல்லை. எல்லா இடத்துலையும் போட்டு பார்த்தாச்சு, மீன் ஒன்றும் ஸ்ட்ரைக் ஆகலை. சரி, அந்த பக்கம் நகர்ந்து போகலான்ட்டு வேறு ஒரு பக்கம் நகர்ந்து போய் போட்டு பார்த்தோம். அப்பயும் ஒன்றும் ஸ்ட்ரைக் ஆகலை. சரி, வந்தாச்சு, எப்படியா இருந்தாலும் மீன் பிடிச்சி தானே ஆகணும், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்களும் விடவே இல்லை. அப்புறம் வேறு லொக்கேஷன் வந்துட்டோம். அங்கே தலைவன் இருக்கிறத பார்த்தாச்சு. அங்கே ஒரு மீன் ஒன்று அடிச்சுது. கரெக்டாக அங்கே போட்டவுடனே ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. பாருங்கள், லாக் ஆகிட்டார். இழுக்க முடியல. பாசி இந்த செடிலாம் அதிகமாக இருக்கிறதுனால பயங்கர லோட் கொடுக்குது, இழுக்கவே முடியல. ஒரு வழியாக தலைவனை கரை ஏற்றியாச்சு. வரான் பாருங்க, இருக்கிற செடியை பூரா வாயில் வச்சுக்கிட்டே வரான் பாருங்க. ஓ, ஃப்ராக் சரியாக லாக் ஆகலை. கிரிப்பரை வச்சு தலைவரை லாக் பண்ணிடணும், இல்லைன்னா எஸ்கேப் ஆயிடுவான். ஃப்ராக் அந்த அளவுக்கு லாக் ஆகலை. இங்கே பாருங்கள், சைடில் சும்மா ஒட்டிகிட்ருக்கு ஃப்ராகு. கிரிப்பரை வச்சு தலைவனை லாக் பண்ணலன்னா எஸ்கேப் ஆகிடுவான், பிடிக்க முடியாது. வாயத்தோடா தம்பி, வாயத்தோர திறக்க மாட்டான்றான். போட்டாச்சு கிரிப்பரை. இனி அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். இனி அவன் மட்டும் சத்தம் போடாமல் கம்முன்னு இருப்பான். இங்கே பாருங்கள், அப்படியே பொம்மை மாதிரி கிடப்பான் பாருங்கப்பா. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். என்னை